விளக்கம் தெரியுமா? வைகுந்தத்திலே கோவிலாக இருக்க முடியாது, பகவானுக்கு தங்கையாகவும் கைல மலையிலே கோவிலாக இருக்க முடியாது, சிவபெருமானுக்கு வாரியாகவும் உமா மகேஸ்வரி இன்றைய தினத்திலே நான் எங்க இருக்கிறேன்? சுடுகாட்டு எல்லையிலே காவலாக இருக்கிறேன். சிவபெருமானுடைய சாபத்தினாலே சுடுகாட்டிலே வள்ளத்தம் மாங்காளியாக நான் அமர்ந்திருக்கிறேன். இந்த தினத்திலே சுடுகாட்டு எல்லையில கழுகு மரம் இருக்கிறது, இதற்கு காவலாக நான் இருக்கிறேன் சுடுகாட்டுல. அதனால யாரோ வருகிறார்கள் போல இருக்கிறது. யார் வருகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். ஆசிரியர் கலவரான்னு சொல்லக்கூடிய அது இருக்கக்கூடிய அனாரார்கள் உனக்கு என்ன வேண்டும்? ஏன் இங்க வந்தா? இருக்கக்கூடிய ஆரிய மாலாவை திருமணம் செய்து விட்டு செய்த பிறகு தாயான மகமாரி உணர்த்த வந்தோம். சுடுகாட்டிலே கழுகு மரம் இருக்கிறதா? கழுகு மரத்தை நான் ஏற போறேன், எனக்கு வழி விடு. கழுகு மரத்துக்கு காவலு நான் தான். நீ கழுகு மரம் ஏற வேண்டுமானால் என்னிடத்துல சமராயுத்தம் செய்து என்ன வென்று அதன் பிறகு கழுகு மரம் ஏறலாம். ஒரு நாளைக்கு அது இருக்கக்கூடிய 60 உடம். ஆமா, பேய் சொறி பாலை ஊத்தி இந்த கழுகு மரத்தை வளர்த்து வருகிறேன். ஆமா, காவலாக இருக்கிறேன். என்னை வென்று விட்டு அதன் பிறகு கழுகு மரம் ஏறி இறங்கி விட்டு ஆரியமாலவ திருமணம் செய்யலாம். சண்டையா போனா? ஆமா, சண்டை பாட்டு பாடு. சண்டை பாட்டா? அந்த மல்லிக்கு வாட் என்று சொல்லி என்ன சண்டை கூப்பிடுற நீ? இரும்பு நீ போயும் போய் ஒரு சுண்டக்காய் மாதிரி இருக்கிற. நீ எனக்கு ஒரு ஈடா ஜோடா? ஏய், இப்படி வார்த்தாலாகாது. சொல்ல என்ன சத்தியம் கொடுக்கிறேன். அந்த கழுகு மரம் ஏறி
இறங்கும் வரை அந்த கழிவு மரத்தடியில் அமர்ந்து இந்த பிள்ளைக்கு நீ மடிபிச்சு கேட்க வேண்டும். எந்த ஒரு ஆபத்து வராமல் ஏறி இறங்க வரை பாதுகாக்க வேண்டும். அப்படி தருகிறேன் என்று சத்தியம் கொடுத்தா வெளியே வர, இல்லாட்டி நான் உள்ளாரே ஓயின் ஷாப் கூட வச்சிருப்பேன். சத்தியமா நான் கொடுக்குறேன். ஏறி இறங்கி வரை நான் பாதுகாத்து வருகிறேன். நீ வாடா, வெளியே வாடா. நிச்சயமாக நிச்சயமாக. அன்னையே காத்தமுத்து, என் தந்தையான பரமக்கடவுள் கொடுத்த சாபம் சரிதான். இதோடு 7 பிறவி முடிந்து விட்டது. சரிதான். ஒரு கழுமரத்துக்கு செல்கிறேன். பாருங்கள் புறப்படலாம்.